முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடுவாயானால், அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வாயானால், அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்வாயானால், அந்த ராஜ்யத்தின் மனநிலையை நீ வாழ்வாயானால், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட ராஜ்யத்தின் மனநிலை என்று ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை பல விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது, அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று இயேசு சொன்னார். ராஜ்யத்தை குறித்து எதற்காக அவர் பேச வேண்டும்? தேவன் பரலோகத்தை குறித்து பேசியதை விட பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசியது அதிகம். பரலோகம் என்பது நீங்கள் செத்த பிறகு போகிறது, பரலோக ராஜ்யம் என்பது நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அனுபவிப்பது. த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். ஸோ பரலோக ராஜ்யம், பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. இயேசு சிலுவையில் மரித்த போது பிசாசின் ராஜ்யத்தை அழித்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். இந்த ராஜ்யம் என்பது பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷனு. ஒரே கிங்கு ரெண்டுக்கும் ராஜாவாக இருக்கிறனால அங்கே எதை சட்டத்தை ரிலீஸ் பண்ணுறாரோ அதே சட்டத்தை இங்கே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் ரிலீஸ் பண்ண முடியும், நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தின் ஸ்டாண்டர்டில் ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதற்காகத்தான் அவர் அவ்வளவு காரியங்களை செய்தார். அதற்காகத்தான் அவர் தன்னுடைய முழு ஜீவனையும் சிலுவையிலே கொடுத்து இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கல்ல, பரலோக தரத்திலே ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஸோ இயேசு சிலுவையிலே மரித்ததன் நோக்கம் என்னவென்றால், நான் பரலோக ஸ்டாண்டர்டில் ஒரு லைஃப் இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும் என்பதுதான். கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை மன்னிக்கவும் உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் உங்களுடைய ஜீவனுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். செய்திகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி வந்துகிட்டு இருக்குன்னா, கர்த்தர் உன்னை உடுத்துவிப்பார், கர்த்தர் உன்னை என்ன செய்வார், போஷிப்பாரு என்று இந்த உலகத்தின் தேவைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே எல்லா செய்தியும் போயிட்டு இருக்கு. இட்ஸ் என்ன சொல்ல ஒரு பெரிய டிசீவிங், பிசாசோட டிசீவிங் சபைக்குள்ள உலகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செய்திகள் பேசப்படுகிறது. மக்களும் மாம்சத்தில் இருக்கிறவன் இந்த உலகத்தின் தேவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா என்ன செய்யறான், ஓடுறான். அவனை கன்சோலிங்கான பேச்சு, கன்சோலிங்கான வார்த்தையில் தேவன் சொல்றார், இதெல்லாம் உனக்கு தேவைதான்பா, ஆனா இதை தேடாத, நீ தேட வேண்டியது ஒண்ணு வேற ஒண்ணு இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடுவாயானால், அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வாயானால், அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்வாயானால், அந்த ராஜ்யத்தின் மனநிலையை நீ வாழ்வாயானால், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட